ஹாய், என்ன சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் பார்ட் 2 போடுங்கன்னு கேட்பீங்க நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் மெசேஜ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்காகவே பார்ட் 2 என்னன்னு பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கலிஃபோர்னியா போயிருந்தோம். போயிட்டு அவரோட கண்டென்ட்டுக்காக என் பிள்ளைய வச்சு வீடியோ அவன் தான் இன்றைக்கி மேஜிக் ட்ரிக்கே பண்ண போகிறான், அவன் தான் எனக்கு அசிஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லி வீடியோ எடுத்தார். அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது கிளம்புறது அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு பாய் சொல்லி எல்லாேருக்கும் முத்தா கொடுத்து அமுச்சு விட்டாரு. சரின்னு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். போக போக சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னால் எதுவுமே நான் கெட் ரெடியாகவே முடியல. நான் மேக்கப்பும் எதுவுமேலாம் போட மாட்டேன். இந்த மாதிரி ஒகேஷ்னலாக வந்தால் தான் போடுவேன். அதையும் நான் பண்ணலை. நான் பார்லரில் போய் எடுக்கிற ஒரே சர்வீஸ் ஐப்ரோ ட்ரிம் தான். அதையும் நான் பண்ணலை. என் தங்கச்சி அட்லீஸ்ட் வா ஸ்ட்ரைட்னிங்காவது பண்ணிக்கோ அப்படின்னு பண்ணி விட்டா. கடைசி டைமில் எதுவும் ஒன்று பண்ணிவிட்டு எப்படியோ ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போய் கப் கேக்ஸ்லாம் எடுத்து வச்சு அப்போ தான் ஃப்ராஸ்டிங் போட ஆரம்பித்தேன். சரி, ஃப்ராஸ்டிங் போடும்போது ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். உங்கள் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு புரியுது. எப்போதாண்டி நீ கேக்கை காட்டுவ, அப்படி என்னத்தை தான் நீ செஞ்ச அப்படின்னு காட்டு அப்படின்னு துடிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கேக் வந்துடும். டேஸ் நெருங்க எனக்கே பயம் வந்துடுச்சு. என்னடா கேக்கை செஞ்சு முடிச்சிருவோமா கரெக்டாக, அதை வென்யூவில் போய் செட் பண்ணணுமே, நம்ம வேறு ட்ரெஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். என் பையன் பர்த்டேக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் செஞ்சுட்டேன். பையன் பர்த்டேக்கு புதுசாக நான் உன்னை இறக்கியிருக்கேன் பாரு அப்படின்னாரு. அதுதான் இந்த டாகு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ கேக் கட் பண்ணும்போது அது க்யூட்டாக எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லி ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ திஸ் இஸ் த கேக். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. த கியூட்டி கப் கேக்ஸையும் பார்த்துருங்க. அப்படியே கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர், உங்களால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கேக் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஒரு வரலாறாக இருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு கேக் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள்.